பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல்ல இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? செந்தில் செஞ்ச ஒரு பெரிய தப்பால பாண்டியன் அவரை வீட்டை விட்டு வெளிய போடான்னு சொல்லிட்டாரு. இது மட்டும் இல்லாம மீனா செந்தில் குள்ள நடந்த அந்த எமோஷனலான சண்டைக்கு பிறகு செந்தில் எடுத்த அதிரடியான முடிவு என்னன்னு முழுசா இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சீரியல் ஆரம்பத்துலயே ராஜி ரொம்ப சோகமா பாண்டியன் கிட்ட வந்து பேசுறாங்க. ராஜியோட அப்பாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சதும் பாண்டியன் போய் பார்ப்பாருன்னு ராஜி ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஆனா பாண்டியன் ரொம்ப கண்டிப்பாக நான் போக மாட்டேன், அவங்க அப்பா என்ன வந்து பார்த்தாரா, நான் ஏன் போகணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா சொல்லிட்டாரு. இதை கேட்ட கோமதிக்கு ரொம்ப கோபம் வருது. சின்ன பொண்ணு, அவ மனசு எவ்வளோ கஷ்டப்படும், அவளுக்காக நாம போய் பார்க்கலாம்னு கோமதி எவ்வளோ சொல்லியும் பாண்டியன் கேட்கவே இல்ல. ராஜி வேணும்னா அவ புருஷன் கூட தனியா போய் பார்த்துட்டு வரட்டும்னு பாண்டியன் கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம சொல்லிட்டாரு. இதை கேட்ட ராஜி ரொம்ப கண்ணீரோட அங்கிருந்து போறாங்க. பாண்டியனோட இந்த பிடிவாதம் எப்பவுமே குடும்பத்துக்குள்ள ஒரு வலியத்தான் கொடுக்குதுன்னு கோமதி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அடுத்த சீன்ல ராத்திரி நேரம் குடும்பமே ஹால்ல உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ செந்தில் ரொம்ப பயந்துகிட்டே பாண்டியன் கிட்ட வந்து நின்னு, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், எனக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுங்கன்னு கேட்குறாரு. பாண்டியனுக்கு ஒன்னும் புரியல. அப்போ தான் தெரியுது செந்தில் வெளியே ஒருத்தனை நல்லா அடிச்சு ரவுடி மாதிரி சண்டை போட்டு வந்திருக்கான்னு. இதை கேட்ட கோமதிக்கு ரொம்ப கோபம் வருது. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசில மனுஷனையே கடிக்கிற கதையா வெளிய ரவுடித்தனம் பண்ணிட்டு இப்ப வீட்லயும் உன் கைவரிசையை காட்டுறியான்னு கோமதி செந்தில ரொம்ப திட்டுறாங்க. பாண்டியன் முகம் ஃபுல்லா கோபத்துல நெருப்பு மாதிரி கொதிக்குது. ஒரு மனுஷன ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிட்டு இங்க வந்து நின்னு தண்டனை கேட்குறியான்னு பாண்டியன் கத்துறாரு. செந்தில் உடனே அவன் கதிர பத்தி தப்பா பேசுனான், அதான் அடிச்சேன்னு சொல்றாரு. ஆனா பாண்டியன் அதுக்கு கதிர் பதில் சொல்லுவான், நீ ஏன் கல்லை எடுத்து அடிச்சன்னு கோபமா கேட்குறாரு. செந்திலோட இந்த முன்கோபம் ஒரு நாள் அவன ஜெயில்ல கொண்டு போய் நிப்பாட்டிடும்னு பாண்டியன் ரொம்ப எமோஷனலா சொல்றாரு. உனக்கு இந்த குடும்ப மானம் மரியாதை முக்கியம் இல்லனா நீ இந்த வீட்டை விட்டு வெளிய போயிடுன்னு பாண்டியன் முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. இந்த இடத்துல செந்தில் ரொம்ப உடைஞ்சு போய் நிக்கிறாரு. அதுக்கு அப்புறம் செந்தில், சரவணன் மற்றும் கதிர் கூட ராத்திரி நேரத்துல வெளியே நடந்து போயிட்டு இருக்கான். செந்தில் ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்து சரவணன் என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. அப்போ செந்தில் தன் மனசுல இருக்கிற கவலையை அப்படியே கொட்டுறாரு. இன்னைக்கு பேங்க்ல மீனாவ பார்த்தப்போ செந்தில் ரொம்ப கோபமா பேசிட்டான். மீனாவோட அம்மா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்னு தெரிஞ்சு மீனா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ போய் செந்தில் மீனாவ தேவையில்லாம திட்டிட்டான். அதை நினைச்சு செந்தில் இப்போ ரொம்ப ஃபீல் பண்றான். மீனா மாசமா இருக்கா, அவ குடும்பத்துலயும் அவளுக்கு யாரு சப்போர்ட் இல்ல, நம்ம குடும்பத்துலயும் அவள நல்லா பார்த்துக்க ஆள் இல்ல. இப்படி இருக்கும் போது நான் அவள நல்லா பார்த்துக்காம இப்படி சண்டை போட்டுட்டேனேன்னு செந்தில் ரொம்ப வருத்தப்பட்டு சரவணன் கிட்ட அழுகுறாரு. இது ரொம்பவே எமோஷனலான ஒரு தருணமா இருந்துச்சு. அடுத்த சீன்ல மீனா ரூம்ல உட்கார்ந்து மளிகை சாமான் விலைவாசி ஏறிப்போச்சுன்னு ரொம்ப கவலையா போன்ல பேசிட்டு இருக்காங்க. அப்போ செந்தில் உள்ள வராரு. செந்தில் வந்ததும் மீனா கிட்ட நீ சாப்பிட்டியான்னு அன்பா கேட்குறாரு. மீனா சாப்பிட்டேன், ஆனா ரொம்ப பசிக்குதுன்னு சொல்றாங்க. செந்தில் உடனே மீனா கிட்ட உனக்கு என்ன வேணுமோ நானே சமைச்சு தரேன்னு சொல்றாரு. மீனாவுக்கு இதை கேட்டதும் ரொம்ப ஆச்சரியம். செந்தில் ரொம்ப எமோஷனலா மீனா கிட்ட தன் தப்பை ஒத்துக்குறாரு. நான் உன்கிட்ட இன்னைக்கு ரொம்ப கோபமா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடுன்னு மனசு உருகி கேட்குறாரு. நாளைக்கு காலையில இருந்து உனக்கு தேவையான எல்லாத்தையும் நானே செய்றேன், நீ எந்த வேலையும் செய்ய வேணாம், நல்லா ரெஸ்ட் எடுன்னு செந்தில் ஒரு நல்ல புருஷனா அன்பா சொல்றாரு. மீனா வயத்துல இருக்கிற குழந்தைக்காக செந்தில் எவ்வளோ மாறிட்டாருன்னு பார்க்கும் போது ரொம்ப நெகிழ்ச்சியாவே இருந்துச்சு. இன்னைக்கு எபிசோட் ரொம்ப எமோஷனலா செந்தில் மற்றும் மீனாவோட
அன்பான தருணங்களோட முடிஞ்சது. ஆனா பாண்டியன் செந்தில வீட்டை விட்டு போக சொன்னது மிகப்பெரிய ட்விஸ்டா அமைஞ்சிருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும்னு பார்த்தால் செந்தில் உண்மையிலேயே வீட்டை விட்டு போயிடுவாரா, இல்ல கோமதி பாண்டியன் கிட்ட பேசி செந்தில தடுத்து நிறுத்துவாங்களான்னு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம மீனாவுக்கு செந்தில் செய்யுற உதவிகள் குடும்பத்துல வேற எந்த மாதிரியான புதிய பிரச்சனைகளை கொண்டு வரும்னு நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பா அடுத்த எபிசோட் ரொம்பவே பரபரப்பா இருக்க